வணக்கம். ஈகோ மலையாளத்தில் வினீத் நரேன் நடித்து ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருக்க இந்த ஈகோ அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, குறியச்சன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போயிடுறாரு, தலைமறைவாயிடுறாரு. ஸோ அப்படி அந்த கேரக்டரை தேடி நிறைய போலீஸும் அவரோட எதிரிகளும் அவரோட நண்பர்களும் ஒவ்வொருத்தராக அவரை தேடி வர்றாங்க. அவருக்கு என்ன ஆச்சு, எதுக்காக அவர் இப்படி தலைமறைவானார், இப்போ அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத எல்லோரும் தேடுறது தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். இந்த படத்தில் இந்த குறியச்சன் எதுக்காக தலைமறைவானார், இந்த படத்தில் நரேன் வந்து ஒரு நேவி ஆஃபீஸராகவும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் வர்றாரு. அவர் வந்துட்டு இந்த குறியச்சனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி வினித் அப்படி அவர் வந்து குறியச்சனோட ஒரு பாலிய நண்பராக இருந்திருக்காரு. இவங்க 2 பேர் சேர்ந்து நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், கொஞ்சம் வருஷமாக அவர் ஜெயிலில் இருந்துட்டு இப்போ தான் வந்து தன்னோட நண்பனை தேடி இவர் வர்ற மாதிரி சொல்லி இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும், அதே மாதிரி மித்தவங்க இன்னும் கொஞ்சம் இவரோட எதிரிகள், போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்படின்னு சொல்லி இந்த குறியச்சனை நிறைய பேர் டார்கெட் பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இந்த குறியச்சனை தேடுறாங்க அப்படின்னு பார்த்தா, அவர்கிட்ட நிறையா புதையல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட நிறையா விஷயங்கள் இருக்குது. அவரை கண்டுபிடிச்சோம்னா அந்த மாதிரி நிறையா விலை மதிக்க முடியாத புதையல்கள் இந்த மாதிரி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி அலையிற ஒரு சில குரூப்பும், அதே மாதிரி அவரை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் அவரை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த படத்தில் மலேசியன் போர்ஷன் ஒன்று இருக்குது. அது ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த குறியச்சனும் மோகன் அப்படிங்கிற கேரக்டரும் மலேசியா போனப்போ அங்கே என்ன நடந்துச்சு, அந்த மலேசியன்லேருந்து என்ன எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களையும் சொல்லி, இந்த மாதிரி மலேசியன் போர்ஷன் இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படம் முழுக்க முழுக்க மலைப்பிரதேசத்தில் நடக்கிறனால அங்கேயும் அந்த காட்டுக்குள்ளே இவர் ஒளிஞ்சிருக்காரா எப்படி அப்படிங்கிறத பற்றியும், இன்னும் நிறையா ஒவ்வொரு சீனுக்கு பை சீனாக நிறையா ட்விஸ்ட்டுகள் இருக்குது இந்த படத்தில். ஒரு சீன் முடித்த உடனேவே இன்னொரு சீனில் ஒரு ட்விஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த சீன் முடித்த உடனே அடுத்தது இல்லை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டையும் கொண்டு வர்றாங்க. ஸோ படத்தில் ட்விஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. வழக்கமாக மலையாள படங்கள் அப்படின்னாவே நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லரை உடைக்காமல் நீட்டாக கதையை சொல்லி அந்த சஸ்பென்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே கொண்டு போயிருப்பாங்க. அது இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவரை தேடி வர்ற அந்த மோகன் கேரக்டரும் ஒரு கட்டத்தில் இறந்துடுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த மோகன் எப்படி இறக்குறாரு, அவரை யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு போய் அதையும் கண்டுபிடிக்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி படத்தில் நிறையா விஷயங்கள் உள்ளே இருக்குது. இதில் முக்கியமாக சொல்லணும்னா, நாய்கள் நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு தனித்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லியும் அந்த நாய்களை காட்டும்போது ஒரு டெரராகவே காமிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களும் படத்தில் ரொம்பவே நல்லா அமைஞ்சிருக்குது. ஸோ படத்தில் இப்படி நிறையா ப்ளஸஸ் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் நம்ம முன்கூட்டியே யோசித்த மாதிரி சில சீன்ஸும் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி நரேன் கேரக்டரையும் கொஞ்சம் நிறையா டெவலப் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. கடைசியில் அதை சும்மா நார்மலாகவே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களும் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் தோணுச்சு. அதே மாதிரி படத்தில் மியூசிக் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குது. படத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஒரு சைலண்ட்டாக நீட்டாக இருந்துச்சு. ஸோ இப்படி படத்தில் சில மைனஸஸ் இருந்தாலும் நிறையா ப்ளஸ் இருக்குது. ஸோ ஓடிடியில் இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஓகே, தாராளமாக பார்க்கலான்னு தான் சொல்லுவேன்.